ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனீஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சேமியா பாயாசம். ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் காஞ்சதும் முந்திரி, பாதாம், திராட்சை 3ஐயும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் ஒரு 50 கிராம் சேமியா சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு சேமியாவை வறுத்து எடுத்துக்கோங்க. சேமியா வேகிறதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விடுங்க. நான் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். இனிப்பு செய்யும் போது உப்பு சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் சேமியாவை வேக விடுங்க. நான் 100 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதும் கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 லிட்டர் பாலை தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன். அதை சேமியாவோட சேர்த்துக்கங்க. பால் சேமியாவோட கொதித்து வரட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ பால் நல்லா சுண்டி கலர் சேஞ்ச் ஆகி சேமியா வெந்து வந்திருக்கு. இப்போ வறுத்து வச்ச முந்திரி, பாதாம், திராட்சையை பாயாசத்தோடு சேர்த்துக்கங்க. இப்போ பாயாசம் ரெடி. ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ பாயாசம் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.